இன்று உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை. உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீதிமொழிகள் 3 அதிகாரம் 6 சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இன்று உங்களுக்கு கொடுத்த இந்த வசனத்தின்படியே தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வழியிலே கர்த்தரை மாத்திரம் நினைத்து அவரை மாத்திரம் கண்ணோக்கமாய் இருப்பீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுடைய பாதைகளை தேவன் செவ்வையாய் மாற்றக்கூடும். ஆம், ஒரு சிறு குளத்திலே தாய் வாத்து தன்னுடைய குஞ்சு வாத்துகளை அழைத்து செல்லும் போது அந்த குட்டி குட்டி வாத்துகள் தன்னுடைய தாயை மாத்திரமே கண்ணோக்கமாய் கடந்து செல்லும். அதனுடைய பார்வைகள் எல்லாமே தாய் வாத்தின் மேலே இருக்கும். இதனால தான் நேர்த்தியாய் அந்த தாய் வாத்து தன்னை அழைத்து செல்லுகிற இடத்திற்கு, அக்கறைக்கு இந்த குட்டி வாத்துகள் எந்த சேதமும் வராதபடிக்கு கடந்து போகுமாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய கண்களும் அவர் மேலேயே நோக்கமாய் இருக்கும் என்றால், உங்கள் பாதையிலே நீங்கள் போகின்ற வழியிலே அவரை மாத்திரம் நினைப்பீர்கள் என்றால், இயேசுவின் அடிச்சுவடை மாத்திரம் பின்பற்றி போவீர்கள் என்றால் நிச்சயமாய் இந்த வாழ்க்கை பயணத்திலே எந்த சேதமும் வராதபடிக்கு உங்கள் பாதையில் இருக்கிற எல்லா கரடுகளையும் முரடுகளையும் பள்ளங்களையும் தேவன் சரிசமமாய் மாற்றி செவ்வையாய் உங்கள் வாழ்க்கையை நடத்த அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த வீடியோவை கேட்டு ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா இருக்கிற எல்லா பள்ளங்களையும் நீங்கள் மாற்றி உங்களையே நினைத்து இருக்கிற இவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செவ்வையாய் மாற்றப் போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசியுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.